சரியான நேரம் பார்த்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ஆப்படித்தது ஐநா, மரண பயத்தில் கோட்டா. நாமலின் கடவுச்சீட்டு பறிப்பு, நாட்டை விட்டு வெளியேற அதிரடி தடை. 71 தடவைகள் பிரதமர் பதவியை நிராகரித்த சஜித் பிரேமதாச, வெளியான அதிர்ச்சி தகவல். நீண்ட இழுபறிக்கு ரணில் முற்றுப்புள்ளி, அடுத்த அமைச்சையும் கைப்பற்றினார். இலங்கைக்கு வழங்கவிருந்த நிதியுதவியை திடீரென்று தடை செய்தது ஐநா, பேரதிர்ச்சியில் அரசு தலைவர்கள். கல்வி பொது தராதர பரீட்சைக்கு தோற்றவிருந்த மகள் மீது தந்தையின் மோசமான செயல். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. நாடு முழுவதும் வாகனங்களில் இருந்து எரிபொருள் திருடும் சம்பவங்கள் அதிகரிப்பு. மீண்டும் அதிகரிக்கப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை. இன்றும் வரிசைகளில் நிற்க வேண்டாம், மக்களுக்கு அவசர அறிவிப்பு. புத்தளத்தில் கடும் மழை, 20,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. பரீட்சை எழுதவிருந்த மாணவர்களுக்கு ஏற்பட்ட பரிதாபம். மே 9 அன்று சேதமான வாகன விவரம், வெளியான உண்மை விவரம். ஈழ நிகழ்வுகளை தொடர்ந்து தடுக்கும் திமுக அரசு, அதிருப்தியில் தமிழ் மக்கள். அமெரிக்காவில் பாலர் பாடசாலையில் காட்டு மிராண்டி துப்பாக்கிச் சூடு, பலி எண்ணிக்கை 18ஆக உயர்வு. இலங்கை மாணவர்களை அனுமதிக்க பிரித்தானிய பல்கலைக்கழகம் தயக்கம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரி யாஸ்மின் சுகா 43 பக்க அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்லெட்டிடம் சமர்ப்பித்துள்ளார். குறித்த அறிக்கை நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் ஜனாதிபதிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட முதலாவது விசாரணை அறிக்கை இதுவாகும். 18 முன்னாள் ராணுவ அதிகாரிகளை அரசு நிர்வாகத்திற்கு நியமித்ததன் மூலம் அரசு சேவையை ராணுவமயமாக்கியதாகவும் யாஸ்மின் சுகா ஜனாதிபதி மீது குற்றம் சுமத்தியுள்ளார் என்று அந்த செய்தியில் மேலும் கூறப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ, பவித்ரா வன்னியாராச்சி, ரோஹித் அபேகுணவர்த்தன உள்ளிட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடவுச்சீட்டை நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கட்டாயமாக பெற்றுக் கொண்டுள்ளது. அத்துடன் சப்ரகமுவ மாகாண சபையின் தலைவர் காஞ்சன ஜெயரத்னவும் தன்னுடைய கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிபி ரத்நாயக்க, சஞ்சீவ எதிரிமன்ன மற்றும் சம்பத் அத்துக்கூரல் ஆகியோரும் தமது கடவுச்சீட்டை நீதிமன்றில் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலிமுகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 24 பேருக்கு நீதிமன்றம் பயண தடை விதித்துள்ளது. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு அமைய கடவுச்சீட்டுகள் நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதே நேரம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சனத் நிஷாந்த் மற்றும் மிலன் ஜெயதிலக உள்ளிட்ட 14 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எனவே மஹிந்தவின் மகனும் முன்னாள் அமைச்சருமான நாமல் உள்ளிட்டோர் நாட்டை விட்டு வெளியேற இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 71 தடவைகள் தான் பிரதமர் பதவியை நிராகரித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று மாலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் 52 நாள் சதி அரசாங்கம் உள்ளிட்ட ஜனநாயக நெறிமுறைகளுக்கு முரணான அனைத்து சம்பவங்களிலும் நான் உறுதியுடன் எதிர்த்து போராடினேன். அதன் காரணமாக பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு எனக்கு 71 தடவைகள் அழைப்பு விடுக்கப்பட்டும் அதனை நான் நிராகரித்துள்ளேன். பதவிக்கு ஆசைப்பட்டு அரசியல் செய்வதை பார்க்கிலும் நிறைவேற்ற அதிகாரத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்காக அரசியல் செய்வதையே நான் விரும்புகிறேன் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று அல்லது நாளை நிதியமைச்சராக பதவி பிரமாணம் செய்வார் என நம்பகத்தகுந்த தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த நாட்களில் நிதியமைச்சர் பதவிக்காக முன்னாள் நிதியமைச்சர் அலி சப்ரி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி சில்வா ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனாலும் இதுவரை எவரும் தீர்க்கமான ஒரு முடிவை அறிவிக்காமையால் பிரதமர் பதவி விவகாரம் நீண்ட இழுபறியில் இருந்து வருகிறது. இந்நிலையிலேயே ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதுமான பொருளாதார கொள்கை கட்டமைப்பை நடைமுறைப்படுத்தும் வரை இலங்கைக்கு புதிய நிதியுதவியை வழங்குவதற்கு எவ்வித திட்டமும் இல்லை என உலக வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை தொடர்பான உலக வங்கியின் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கைக்கு உதவுவதற்காக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய அபிவிருத்தி பங்காளிகளுடன் ஒருங்கிணைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான தெளிவான கொள்கை கட்டமைப்பை இலங்கை வகுக்க வேண்டும் என உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட சில நிதி திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய உள்ளதாகவும், இலங்கைக்கு அத்தியாவசிய மருந்துகளை வழங்குவதற்கும், ஏழைகள், விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் நிதியுதவி வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் உலக வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த தன்னுடைய மகளை வல்லுறவுக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கம்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போலீஸ் நிலையம் ஒன்றில் கடமை புரியும் கம்பளை வெவதென்ன பிரதேசத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தரை இவ்வாறு கைதாகியுள்ளார். சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது வீட்டில் தனியாக இருந்த மகளின் அறைக்கு இரவு நேரத்தில் சென்ற தந்தை மகளை வல்லுறவுக்குட்படுத்தியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதேவேளை சந்தேக நபர் மனைவியுடன் ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக மனைவி அம்பாறை பிரதேசத்தில் உள்ள தமது வீட்டுக்கு சென்ற வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. 2022 மே மாதம் 17ஆம் தேதி முதல் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் ஒருநாள் சேவை மற்றும் சாதாரண சேவையின் கீழ் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள திகதியையும் நேரத்தையும் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. முன்பதிவு செய்து கொண்டு வருபவர்களுக்கு மாத்திரமே கடவுச்சீட்டு வழங்கப்படும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது நாட்டின் பல பகுதிகளில் வாகனங்களில் இருந்து எரிபொருள் திருடப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கார்களில் இருந்து எரிபொருட்கள் திருடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேரிகம யஸ்யால வீதியில் மல்லுஹேவ சந்தைக்கருகில் இரு வீடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்களின் பெட்ரோல் குழாய்கள் வெட்டப்பட்டு பெட்ரோல் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஒரு நபரோ அல்லது சில நபர்களோ கூறிய பொருட்களின் உதவியுடன் பெட்ரோல் குழாய்களை அறுத்து பெட்ரோலை திருடிச் சென்றுள்ளதாகவும், வாகன உரிமையாளர்கள் பெட்ரோல் தாங்கிகளில் சுமார் 50 லிட்டர் பெட்ரோல் இருந்ததாகவும் தெரிவித்தனர். அதேவேளை அழுத்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல இடங்களில் இரவு வேளைகளில் வீடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிகளில் இருந்தும் எரிபொருள் திருடப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் எரிபொருள் விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளதால் மீன், இறைச்சி, முட்டை ஆகியவற்றின் விலையும் மேலும் உயர்வடையும் நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் முட்டை ஒன்றின் விலை 38 அல்லது 40 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் கோழி தீவனத்தின் விலை அதிகரிப்பின் காரணமாக இன்று ஒரு முட்டையின் உற்பத்தி செலவு மட்டும் 31 ரூபாவாக அதிகரித்துள்ளது. கோழி தீவன விலை உயர்வால் சிறு கோழி வியாபாரிகள் பலர் தொழிலை விட்டு வெளியேறியுள்ளனர். 65 முதல் 70 ரூபாய் வரை விற்கப்பட்ட 1 கிலோ உணவுப் பொதியின் விலை 220 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வடையும் போது இது மேலும் அதிகரிக்கும். விவசாயி இந்த தொழிலில் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஒரு முட்டையை குறைந்தபட்சம் 38 அல்லது 40 ரூபாவிற்கு விற்க வேண்டிய நிலை ஏற்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் அத்தநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இன்றைய தினமும் எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட மாட்டாதென லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம், 5 கிலோகிராம் மற்றும் 2-3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர்கள் இன்றைய தினம் சந்தைக்கு விநியோகிக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இன்றைய தினம் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்காக வரிசைகளில் நிற்க வேண்டாம் என லிட்ரோ நிறுவனம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதே நேரம் நேற்றைய தினம் லிட்ரோ நிறுவனத்தால் எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. புத்தளத்தில் காலை தொடக்கம் பெய்த கடும் மழை காரணமாக 20,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் பெய்த கடும் மழையின் காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் புத்தளம் பிரதேச செயலாளர் பிரிவில் மாத்திரம் 5,791 குடும்பங்களைச் சேர்ந்த 20,122 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட செயலாளர் HNSP ஹெரத் தெரிவித்துள்ளார். எனினும் இதுவரை பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்படவில்லை. அவர்கள் தத்தமது வீடுகளிலும் உறவினர்களின் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். அத்துடன் நடைபெற்று வருகின்ற சாதாரண தர பரீட்சை நிலையங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக 600 மாணவர்கள் பரீட்சை எழுதுவதில் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். எனினும் அவர்கள் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டு எந்தவித தடங்களுமின்றி பரீட்சையில் தோற்றுவதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் கீரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை புத்தளம் நகர சபைக்குட்பட்ட புத்தளம், மன்னார் வீதி, கடையார்குளம், நூர் நகர் உள்ளிட்ட தாழ்நில பகுதிகளும் புத்தளம் பிரதேச சபைக்குட்பட்ட ரத்மல்யாயே,
அல்காசெமி சிட்டி மற்றும் பாலாவி உள்ளிட்ட பகுதிகளிலும் உள்ள வீடுகளிலும் வர்த்தக நிலையங்களிலும் வெள்ள நீர் புகுந்தமையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புத்தளம் கொழும்பு பிரதான வீதி மற்றும் புத்தளம் மன்னார் பிரதான வீதி என்பவற்றை ஊடறுத்து வெள்ள நீர் பாய்ந்து செல்கின்றது. காலிமுகத்திடல் மற்றும் கொள்ளுப்பட்டியில் இடம்பெற்ற அமைதி போராட்டத்தின் பின்னர் ஏற்பட்ட வன்முறையில் சேதப்படுத்தப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றுக்கு நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. கருவாத்தோட்டம், நாரகன்பிட்டிய, முல்லேரியா, பம்பலப்பிட்டி, பாலியகுடம் மற்றும் கிருளப்பன ஆகிய போலீஸ் நிலையங்களின் மூலம் மன்றுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சேதமடைந்த வாகனங்களில் 17 பஸ்கள், 2 ஜீப்கள், 2 கார்கள், வேன், ஆம்புலன்ஸ், 2 ஓட்டோக்கள் ஆகியவை உள்ளடக்கப்படுகின்றன. அவை குறித்து 25 வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சனத் நிஷாந்த பயணித்த வாகனத்துக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக அவரின் சாரதி கருவாத்தோட்ட போலீசில் நேற்றைய தினம் முறைப்பாடு செய்துள்ளார். இந்தியாவில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் நடத்திய அரசவை அமர்வின் தொடக்க நிகழ்வின் போது ஏற்பாட்டுக் குழுவினருக்கும் தமிழக காவல்துறையினருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன்போது திடீரென நுழைந்த காவல்துறையினர் நிகழ்வினை நிறுத்துமாறு அறிவித்த நிலையில் ஏற்பாட்டுக் குழுவினருக்கும் தமிழக காவல்துறையினருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் குறித்த நிகழ்வு தொடர்பில் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் போலீசார் தடை ஏற்படுத்தியிருந்தனர் என்றும் ஏற்பாட்டுக் குழுவினர் விளக்கம் அளித்துள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள தொடக்க பாடசாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 17 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் 18 வயதுடைய நபர் எனவும் சந்தேக நபர் 17 மாணவர்களையும் ஒரு ஆசிரியரையும் சுட்டு கொலை செய்துள்ளதாகவும் அதிகாரிகள் நடத்திய பதில் தாக்குதலில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூர் நேரப்படி 1 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சான் ஆண்டோனியோவுக்கு மேற்கே சுமார் 135 கிலோமீட்டர் தொலைவில் வால்டேவில் உள்ள ராப் எலிமெண்டரி பாடசாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பலர் தீவிர நிலையில் இருப்பதாகவும் இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூடு குறித்த எந்த விவரங்களையும் அதிகாரிகள் உடனடியாக வழங்கவில்லை. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற பாடசாலை மற்றும் பாடசாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு தயக்கம் காட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்தில் உள்ள ஹட்டர்ஃபீல்ட்ஸ் பல்கலைக்கழகத்தில் பாடநெறிக்காக அண்மையில் விண்ணப்பித்த மாணவர்களின் விண்ணப்பங்கள் அடுத்த சேர்க்கை வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்துவதில் உள்ள சிரமம் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி இதே மட்டத்தில் தொடருமானால் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிக்கப்படும் இலங்கை மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் பாரிய அளவில் குறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரியான நேரம் பார்த்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ஆப்படித்தது ஐநா, மரண பயத்தில் கோட்டா. நாமலின் கடவுச்சீட்டு பறிப்பு, நாட்டை விட்டு வெளியேற அதிரடி தடை. 71 தடவைகள் பிரதமர் பதவியை நிராகரித்த சஜித் பிரேமதாச, வெளியான அதிர்ச்சி தகவல். நீண்ட இழுபறிக்கு ரணில் முற்றுப்புள்ளி, அடுத்த அமைச்சையும் கைப்பற்றினார். இலங்கைக்கு வழங்கவிருந்த நிதியுதவியை திடீரென்று தடை செய்தது ஐநா, பேரதிர்ச்சியில் அரசு தலைவர்கள். கல்வி பொது தராதர பரீட்சைக்கு தோற்றவிருந்த மகள் மீது தந்தையின் மோசமான செயல். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. நாடு முழுவதும் வாகனங்களில் இருந்து எரிபொருள் திருடும் சம்பவங்கள் அதிகரிப்பு. மீண்டும் அதிகரிக்கப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை. இன்றும் வரிசைகளில் நிற்க வேண்டாம், மக்களுக்கு அவசர அறிவிப்பு. புத்தளத்தில் கடும் மழை, 20,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. பரீட்சை எழுதவிருந்த மாணவர்களுக்கு ஏற்பட்ட பரிதாபம். மே 9 அன்று சேதமான வாகன விவரம், வெளியான உண்மை விவரம். ஈழ நிகழ்வுகளை தொடர்ந்து தடுக்கும் திமுக அரசு, அதிருப்தியில் தமிழ் மக்கள். அமெரிக்காவில் பாலர் பாடசாலையில் காட்டு மிராண்டி துப்பாக்கிச் சூடு, பலி எண்ணிக்கை 18ஆக உயர்வு. இலங்கை மாணவர்களை அனுமதிக்க பிரித்தானிய பல்கலைக்கழகம் தயக்கம்.